பானுமதி 1925ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள தொட்டவரம் கிராமத்தில் பிறந்தவர். நடிகை பானுமதியின் தந்தை பொம்மராஜு வெங்கட சுப்பையா மற்றும் தாயார் அம்மணியம்மாவாகும். நடிகை பானுமதியின் தந்தை ஒரு இசையார்வலர் மற்றும் நாடக கலைஞராகும். நடிகை பானுமதியை எப்படியாவது ஒரு பாடகியாக உருவாக்க வேண்டும் என்பது அவரது தந்தையின் மிகப்பெரிய கனவாகவே இருந்தது. அதற்கேற்றாற்போல் நடிகை பானுமதி சிறு வயதிலேயே கர்நாடகா சங்கீதத்தில் முறையான பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றார். நடிகை பானுமதி தன்னுடைய முதல் படத்தில் தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி புகழ் பெற்றவர். பானுமதி 1930ஆம் ஆண்டு தனது 13வது வயதில் தெலுங்கில் வெளியான வர விக்ரயம் என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானவர். பானுமதி 1943ஆம் ஆண்டு கிருஷ்ண பிரேமா படப்பிடிப்புக்காக சென்னை வந்தவர். அங்கு உதவி இயக்குநராக இருந்த பலுவை ராமகிருஷ்ணாவை சந்தித்ததோடு தன் மனதையும் பறிகொடுத்தவர். பின்னர் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. ஆனால் இவர்களின் காதலை பானுமதியின் பெற்றோர்கள் எதிர்த்தனர். படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் சில நண்பர்களின் உதவியோடு பெற்றோர்களை எதிர்த்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று பானுமதி முடிவெடுத்திருந்த நிலையில் BN ரெட்டி தன்னுடைய சொர்க்க சீமா என்னும் திரைப்படத்தில் பானுமதி தான் நடிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டார். பானுமதியின் கணவன் ராமகிருஷ்ணாவும் இப்படத்தை கடைசி படமாக நினைத்து நடித்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் பானுமதி சம்மதித்தார். ஆனால் அந்த படத்தின் மாபெரும் வெற்றி பானுமதிக்கு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கியது. அதன் பின்னர் பானுமதி தொடர்ந்து நடிக்கத் தொடங்கினார். கடைசியாக 1992ஆம் ஆண்டு வெளிவந்த செம்பருத்தி திரைப்படம் தமிழில் அவரது கடைசி படமாகும். பானுமதி வெறும் நடிகையாக மட்டுமல்லாமல் பாடலாசிரியராகவும் பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பு, இயக்கம், படத்தொகுப்பு, ஸ்டுடியோ உரிமையாளர், நாவலாசிரியர் என திரைப்படத்துறையில் 8க்கும் மேற்பட்ட பணிகளில் ஈடுபட்டதால் அஸ்தாவதானி என அன்புடன் அழைக்கப்பட்டவர். நடிகை பானுமதி தெலுங்கு திரையுலகின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர். பானுமதி தனது சமகாலத்திய ஆண் முன்னணி நடிகர்களை விட அதிக சம்பளம் பெற்றவராகும். 1956இல் வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்னும் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதி நடித்திருந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த படமானது பாரதி பிக்சர்ஸ் தயாரிப்பு என்றாலும், அதாவது இது பானுமதியின் கணவரின் தயாரிப்பு நிறுவனமாகும். ஆனாலும் எம்ஜிஆர் ஒரு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். ஆனால் தனது பட விஷயங்களில் மற்றவர்களின் தலையீட்டை விரும்பாத பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பானுமதி படப்பிடிப்பில் இருந்து வெளியேறினார். பிறகு தயாரிப்பு நிறுவனம் சமாதானம் செய்த பிறகே, அதாவது அவருடைய கணவர் சமாதானம் செய்த பிறகே அவர் மீண்டும் வந்து நடித்து முடித்தார். இதன் காரணமாக எம்ஜிஆர் மற்றும் பானுமதி ஆகியோர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இணைந்து நடிப்பதை குறைத்துக் கொண்டனர். அதன் பின்னர் ஒருமுறை ஒரு திரைப்படத்தின் பாடல் பதிவின் போது பாடகர் BB ஸ்ரீனிவாஸ் சரியாக பாடவில்லை என்று ஆத்திரமடைந்த பானுமதி அவரது கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டார். ஆனாலும் BB ஸ்ரீனிவாஸ் அது என் அம்மாவின் அறைக்கு பிறகு கிடைத்த இரண்டாவது பாக்கியமாகவே கருதுகிறேன் என்று கூறியதோடு பின்னாட்களில் அதை சுவாரஸ்யமாக தனது நண்பர்களுடன் பகிர்ந்துள்ளார். பானுமதி தன் கொள்கைகள் மற்றும் திறமைகளில் உறுதியாக நின்று திரை மற்றும் சமூக வாழ்வில் தனக்கென ஒரு தனி இடத்தை அமைத்துக் கொண்ட துணிச்சலான ஆளுமையாக விளங்கியவர். மேலும் பானுமதி ஒரு சிறந்த கர்நாடக சங்கீத வித்வானாகவும் இருந்ததால் 1990களின் மத்தியில் சென்னை அரசு இசைக்கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர். இந்த காலகட்டத்தில் அவர் இசை மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதிலும் கர்நாடக இசையை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார். பானுமதி தனது வருமானத்தின் ஒரு பகுதியை தேவைப்படும் மாணவர்களுக்கு உதவுவதற்கும் கல்வி நிறுவனங்களை ஆதரிப்பதற்கும் பயன்படுத்தியவர். பானுமதி சிகோகாவை தலைமை இடமாக கொண்ட சர்வதேச தொண்டு நிறுவனமான ஆல் ருசா இன்டர்நேஷனல் இன் மெட்ராஸ் கிளையின் நிறுவன உறுப்பினராகவும் பொருளாளராகவும் தீவிரமாக பணியாற்றியவர். இந்த அமைப்பானது பெண்களுக்கு அதிகாரமளிப்பது, கல்வி மற்றும் சமூக நல திட்டங்களுக்காக உழைக்கும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். இதில் பானுமதியின் ஈடுபாடு அவரது சமூக அக்கறையை வெளிப்படுத்தியது. பானுமதி வெறும் நடிகையாக மட்டுமல்லாமல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் கூட. அவரது நகைச்சுவை சிறுகதைகளான அத்தகாரி கதாலு, அதாவது மாமியார் கதைகள் மூலம் சமூகத்தில் அன்றாட வாழ்க்கை சிக்கல்களை, குறிப்பாக குடும்ப உறவுகளை நகைச்சுவை மூலம் வெளிப்படுத்தியவர். பானுமதி கலை மற்றும் இலக்கிய படைப்புகள் மூலமாக சமூக சீர்திருத்தங்கள், மூட நம்பிக்கை ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கருத்துக்களை மறைமுகமாக பரப்பினார். பானுமதி பொதுவெளியில் நேரடியாக அரசியல் அல்லது சமூக போராட்டங்களில் ஈடுபடுவதை காட்டிலும் தனது செல்வாக்கு மற்றும் அமைப்புகள் மூலம் சேவை செய்வதை முதன்மையாக கொண்டிருந்தவர். கலைத்துறைகளில் அவர் செலுத்திய ஆளுமை சமூக பணிகளிலும் பிரதிபலித்தது. பானுமதி 1966ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 2001ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் பெற்றவர். பன்முக கலைஞர் பானுமதி தனது 80வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக 2005ஆம் தேதி டிசம்பர் 24ஆம் தேதி சென்னையில் காலமானார். சுமார் 6 தசாப்தங்களுக்கும் மேலாக திரைப்படத்துறையில் நீடித்த பானுமதியின் ஆளுமை தென்னிந்திய சினிமா வரலாற்றில்
ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது. அஷ்டாவதானியாய் என் கலைகள் ஆண்டவள், அக்கினி சுடராய் அஞ்சாத ஆளுமை கொண்டவள், தென்னகத்திரையின் முதல் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கலை சக்கரவர்த்தினியாய் காலத்தால் நிலைத்தவள். நன்றி, வணக்கம்.